death. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சோலோவாக ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பயங்கரமான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். அதை நான் உள்ளே போய் சொல்கிறேன் வாங்க. சோலோவாக பண்ணுறதுல ஒரு ஜாலி இருக்குதான், அதுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது அது பண்ணும்போது. காய்ஸ், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா ஐசிடிக்கு வந்திருக்கேன். காய்ஸ், இதெல்லாம் நான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பிஸியாக இருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டம் பிரேம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம தான் தெரியாதா, ஒரு படம் தானே டக்குன்னு போய் பார்த்துருவோம். ஸோ ரொம்பவே புதுசான ஒரு படம் தான், யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlog மூலியமாக இது என்ன படம்ன்றதை நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். ஓகே, காலையிலே அவனது இந்த மாதிரி படத்தை பார்ப்பானா, ஆனால் வேறு வழி இல்லை, நம்மளுக்கு இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம இந்த டைம் பார்த்தாகணும். நான் பார்க்க போகிற மொதல் இங்கிலீஷ் படம் இதான் நினைக்கிறேன் இந்த வருஷம். இப்போ நம்ம நேரம் டிக்கெட் எடுக்க போகிறோம். நான் அங்கே போய்ட்டு என்ன படம்ன்றதை காட்டிட்டு இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன். காய்ஸ், நம்ம டிஜிவிக்கு வந்துட்டோம். நேரம் எங்கே இருக்குது, இங்கிட்டு இருக்கு. காய்ஸ், நம்ம பார்க்க போகிற படம் தெரியுமா? இதுதான் இந்த மங்கி. இங்கிட்டு இருக்கா, காலையில் ஷோ. காய்ஸ், நம்ம பார்க்க போகிற படம் மங்கி. இப்போ என்ன ஒரு அதிசயம் பாருங்க, ஐசிடியில் 14 வள்ளியா. காய்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் பேர் மங்கி. ஓகே காய்ஸ், இப்போ இதனால் வந்து இவ்வளோ மெனக்கெட்டு நான் வந்து இந்த மங்கி படத்தை பார்க்க வந்திருக்கேன். இது மங்கி அந்த படத்தை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த படத்தோட நாவலை ரைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபன் கிங் தான். ஸ்டெஃபன் கிங் பார்த்தீங்கன்னா ஹாரர்லேயே நல்லா புழிஞ்சு எடுத்தவர். ஹாரரும் எல்லாமே கலந்து அடிப்பார் அவர். பயங்கரமான ஹாரர் விஷயத்தில் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆள் ஸ்டீஃபன் கிங்கு. ஸோ அவரோட கதையை வாங்கி நம்ம ஜேம்ஸ் வான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் வான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளே ஜேம்ஸ் வான் ஃபேன் தான். அவரோட படம் வந்து ஹாரர் வந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜேம்ஸ் வான் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டேரக்டர் ஹாலிவுட்டில். ஸோ வந்து அதனால் அவரும் ஒரு காரணம். மூணாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஸ்குட் வந்து இந்த படத்தோட டைரக்டர். அவர் வந்து பிஃபோர் வந்து லாங் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த லாங் லேக் வந்து ரொம்பவே அண்டர்ரேட்டடான ஒரு இங்கிலீஷ் படம். இந்த லாங் லேக் வந்து ரொம்பவே அண்டர்ரேட்டடான ஒரு இங்கிலீஷ் படம், நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹாரர் படமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். அந்த லாங் லேக் படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த படம். ஒரு சில பேரால் தான் அந்த படத்தை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து கலந்து எடுத்த படம் தான் இந்த மங்கி. இந்த மங்கி படத்தில் வந்து ஒரு குரங்கு பொம்மையை தான் வந்து ஹாரராக காட்டுறாங்க. அது என்ன குரங்கு பொம்மைனா, அந்த கையை தட்டிய இந்த டாய் இருக்கும்ல, அதை தான் வந்து பயங்கரமாக காட்டுறாங்க. ஆனால் இந்த குரங்கு பொம்மை என்னென்ன படத்தில் அட்டூழியம் பண்ண போகுது, அதை தான் வந்து இந்த கதையே. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு ஹாரர் ஸ்டோரியாக இல்லாமல் இவர் டைரக்ட் பண்ணுறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டக்குன்னு கிளம்பி வந்திருக்கேன். ஸோ இந்த மங்கி மூவி இன்னும் நம்மளுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது இந்த மங்கி மூவி பார்க்குறதுக்கு. ஸோ நான் நேராக தேட்டருக்கு போகிறேன். நான் நேராக உள்ளே போகிறேன், அங்கே போய் பார்ப்போம். காய்ஸ், நம்ம தேட்டர் திறட்டாங்க. நம்ம நேராக உள்ளே போய் உட்காந்துருவோம். உள்ளே உட்காந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஜாலியாக பொறுமையாகவே இந்த படத்தை பார்ப்போம். ஓகேவா? காய்ஸ், நம்ம போக போகிற தேட்டர் இங்கே தான் இருக்குது, 6வது. ஏற்கனவே இதே இடத்துல தான் நம்ம வந்து அந்த துருக்கீஸ் பேய் படத்தை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு பேய் படம்னாலே இந்த இடத்துல தான் வரும் போல். யாருமே இல்லை, அதான் பேய் படம்னால யாருமே இருக்க மாட்டாங்க போல் வெளியே. காய்ஸ், நம்மளோட தேட்டர் இதுதான், 6வது. காய்ஸ், வேறு உள்ளே போவோம். படம் முடிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ தான் காய்ஸ் படம் முடிஞ்சு நான் வெளியே வந்தேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான படம் தான். ஏன் சிரிக்கிறீங்க, ஏன்னா ப்ரோ பயப்படாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு டார்க் காமெடியான ஒரு ஹாரர் படம், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் படம். ஆக்சுவலாக பயமாக இருக்குதான், பட் வந்து அது எனக்கு ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது நான் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறதுனா, ஆஸ் யூஷுவலாக நீங்கள் பேய் படம் பார்த்து பயப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு செட் ஆகிற படம் இல்லை. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான படம், ஒரு பேய் படம் தான், பட் எனக்கு வேறு ஒரு ஜேர்னரில் வேணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான படம் தான். த மங்கி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரங்கு பொம்மை தான். அந்த குரங்கு பொம்மை வந்து எல்லாத்தையும் கொலை பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க, சக்கி மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. அந்த குரங்கு பொம்மை என்ன பண்ணுன்னா, அது வந்து வால் அடிக்கும் போது ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற ஒரு அறிகுறி தான். ஒரு பிளாக் மேஜிக் பண்ண ஒரு மங்கி பொம்மை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த பொம்மையை கொடுக்குறதுக்கோ அந்த பொம்மையை விற்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுத்துறாங்க. இந்த படத்தில் வந்து 2 ட்வின்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ட்வின்ஸ் தான், ஹீரோயின்லாம் யாருமே இல்லை. இந்த படத்தில் வந்து 2 ட்வின்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் இந்த வந்து பொம்மை வந்து இந்த படாத பாடுபடுத்துது. கண்டிப்பாக இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து இந்த படம் வந்து ரொம்பவே கமர்ஷியல் படம் மாதிரி இல்லை, ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு பேய் படம் மாதிரி இல்லை, ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது. அதில் வர அந்த ரத்தமோ தெரிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு படம் அந்த மாதிரி ஃபீல், ஒரு ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து லாங் லேக் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஏன்னா அந்த
டேரக்டர் தான் இது பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி ரியாலிட்டியாக ஒரு மாதிரி ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது இந்த படம். ஸோ அதனால வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பேய் படம் அப்படின்றது எனக்கு வந்து இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேய் படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஸோ எனக்கான படம் தான் இது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து நல்லா ஃபயராக போணுச்சு. ஒரு மாதிரி ஃபன்னாக அது மாதிரி தான் ஒரு டார்க் காமெடி மாதிரி தான் போணுச்சு. அப்புறம் நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திரும்ப பீக்கில் போயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் பேய் படம் டியூரேஷன் தான் 1.5 மணி நேரம். ஆனால் கைஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு ரொம்பவே கூலாக எல்லாத்தையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப அடல்ட் சீன்லாம் இல்லை, இந்த மாதிரி கொலை பண்ணுற சீன், ரத்தம் தெரிக்கிற சீன் தான் இந்த படத்தில் இருக்குது. ஸோ கைஸ் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ மறக்காமல் வந்து இந்த மங்கி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தோட போஸ்டர் இங்கே தான் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, எனக்கு இந்த படம் தெரியும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா கைஸ்? நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதோட பாய் கைஸ்.